ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ஃபேப்ரிக் இயரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஏதாவது மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா அந்த துணியில் பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதே கலரில் நம்ம அதுக்கு இயரிங் பண்ணிடலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ஒரு கிளாத்து. இந்த மாதிரி கிளாத்தில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நெட்டு கிளாத்து இல்லை நார்மல் ஃபேப்ரிக் அது மாதிரிலாம் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோன் பீடு, இது பெரிய சைஸில் இருக்குது, இது மீடியம், இது சின்னது. நான் இன்றைக்கி சின்னது யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். அப்புறம் ஃப்ளாட் பின், அப்புறம் ஸ்டெட்டு வேணும்னா ஸ்டெட்டு போட்டுக்கோங்க, இல்லைன்னா இயரிங் ஹூக் போட்டுக்கோங்க. இது கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். முதல்ல இந்த கிளாத் எடுத்து இப்படி ரெண்டாக மடித்து கட் பண்ணிடுங்க. அப்புறம் இதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி பண்ணிட்டு இதோட நடுவில் ஃப்ளாட் பின்னை வச்சு நல்லா குத்திக்கோங்க. இந்த மாதிரி இப்படி நல்லா மடிச்சு பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் அந்த கோன் வேணுமோ அந்த சைஸை இப்படி போட்டுக்கோங்க. சின்ன இயரிங் பண்ணுறதா இருந்தீங்கன்னா சின்ன சைஸில் போட்டிங்கன்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ சின்ன சைஸில் இப்படி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இங்கே கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இந்த இயரிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இதுக்கு ஸ்டெட்டு நீங்கள் போட மாட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹூக் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நெட்டு கிளாத்து. அதை விட கொஞ்சம் பெரிய கோன் பீடில் போடுறேன். இது எப்படி இருக்கு பாருங்கள். நீங்கள் எந்த கிளாத்தில் பண்ணாலும் இந்த மாதிரி பார்க்க அழகாக வரும். ஸோ எல்லா கிளாத்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு பேர் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது 2 இயரிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த நெட்டு கிளாத் யூஸ் பண்ணதுக்கு நான் ஹூக் போட்டிருக்கேன். அதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம கொஞ்சம் துணி இருந்தாலே போதும், அதை வச்சே நம்ம அப்படி இயரிங் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.